குட் மார்னிங். மேக்ஸு எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் தமிழ் பார்த்தோம், அவுட் சோர்ஸ் புக்கு, ஸ்கூல் புக்கு எல்லாம் சேர்த்து. இப்போது மேக்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். மேக்ஸில் 20+ இப்போ வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும். அதனால் 20+ தாராளமாக எடுக்கலாம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் 22, 23 கூட எடுக்கலாம். நான் வந்து 23 போட்டிருந்தேன் 25க்கு இந்த குரூப் 4ல். ஸோ இது இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்க சிலபஸ்ஸு. இந்த தடவை நமக்கு இதுதான். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3-4 எக்ஸாமாக வந்து இதுதான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த இது இருக்காது, இந்த 10 கொஸ்டின் தனியாக இருக்காது. ஆனால் இப்படி தனியாக தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் வந்து இந்த டைஸ்லாம் கேட்பாங்க, சில பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஸோ தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது 10 கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படின்னா அதுவும் சரியாக தெரில. 10, 7, 8 அப்படி அவங்க இஷ்டம் போல் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதில் தனியாக கொடுத்துட்டாங்கன்றனால நம்ம படித்து வச்சுக்கணும் இதையும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ மேக்ஸில் இங்கே மேலே யூனிட் 1 பார்ப்போம். 15 கொஸ்டின் இதில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜு, ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், HCF, LCM 5 வந்து பேசிக் டாபிக். எல்லாமே கான்செப்ட் ஃபுல்லாக அது நல்லா படித்து வச்சுக்கணும். சிம்பிளிஃபிகேஷனு வந்து நம்ம நார்மல் ஸ்கூல் புக்கில் 6th 10th வரை மேக்ஸ் புக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக ஒரு 2023 23, 24, இப்போ 25ல் என்ன எக்ஸாம் நடந்துச்சோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு 6th to 10th மேக்ஸ் புக்கு, 6th to 10th புக்கு, இது ரெண்டும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனை புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் புக்கில் ஒரு 6th ஒரு 10 சம்மு, 7th கொஞ்சம் அப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக. அது மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இதில் நமக்கு அந்த போட் மாஸ்ன்ற ரூல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த 5 டாப்பிக்குமே சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், HCF, LCM இந்த 5 டாப்பிக்கும் படிச்சுட்டா நல்லா செம்மையாக ஸ்ட்ராங் பண்ணிடும். அப்படின்னா அடுத்து இருக்கிற கான்செப்டெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அடுத்து எல்லா டாப்பிக்குமே நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான அப்ரோச் பண்ணணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட்டு, பெர்சன்டேஜும் அதே மாதிரி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது தான். HCF, LCM உங்களோட அந்த டேபிள்ஸ் பவரு, அண்டர்ஸ்டாண்டிங் பவர் தான். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வாய்ப்பாடுலாம் சொல்கிறாங்கல்ல, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ HCF, LCM அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போடலாம். ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 10 எப்படிலாம் பிரிக்கலாம்னா 2 × 5ன்னு பிரிக்கலாம், அவ்வளோதான். வேறு எப்படியும் பிரிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பரை எப்படி சின்ன சின்னதாக பிரிக்கிறீங்கன்றதை வச்சு நீங்கள் HCF, LCM எல்லாமே போட்டுடலாம். ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் அதே மாதிரி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். இந்த ஏரியா வால்யூம்ன்றது வந்து நம்ம மென்சுரேஷன் படிச்சிருவோம்ல, அளவியல் அப்படின்னு படிச்சிருப்போம். மென்சுரேஷன் இதில் வந்து 2D இருக்குது, 3D இருக்குது. அதுதான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. ஏரியானா 2D, வால்யூம்னா 3D, அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவங்க அதை வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான். இது நீங்கள் எதுவும் பெருசாக கான்செப்டோ ஏதோ ஒன்றும் தேவையில்லை. ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஏரியாவும் வால்யூமும் சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு வந்து செமையாக புரிஞ்சுக்கணும். இது கிட்டத்தட்ட ரீசனிங் மாதிரி தான். டைம் அண்ட் ஒர்க் வந்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. இது படிச்சுக்கணும். இன்னும் இதில் வராதது இருக்குது. இதில் சும்மா கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வராதுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் வராதது ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ராபபிலிட்டி இது தமிழில் வந்து நிகழ்தகவுன்னு ஒரு டாபிக் கேட்பாங்க. அது வந்து சிலபஸ்லேயே கொடுக்கல, ஆனால் அதுவும் கேட்பாங்க. ஸோ நிகழ்தகவு வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும்.
வேறு என்ன கேட்பாங்கன்னா, ஏபிஜிபின்னு ஒன்று எல்லோரும் படிச்சிருப்பீங்க. ஏபிஜிபி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். இந்த ரெண்டும் சிலபஸில் இருக்காது. ஸோ நம்ம அதுவும் படிச்சுக்கணும். 2 ஆயிடுச்சா? 1 ப்ராபபிலிட்டி, 2 ஏபிஜிபி, 3 ப்ராஃபிட் லாஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நட்டம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல, அந்த இதுவும் ஒரு சிலபஸில் இருக்காது. நம்ம அதுவும் படிச்சுக்கணும். அதுவும் கேட்கலாம், அது சான்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இதில் கொடுக்காதது. அப்புறம் இந்த இது ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்னு ஒரு இது இருக்கும், வயது கணக்குகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஏஜஸ், இந்த 4ம் சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த 4மே 4லேருந்து ஏதாவது ஒரு 2ஆவது கண்டிப்பாக வந்துடும் சிலபஸில் இல்லாதது. ஏன்னா இதில் 10 டாபிக் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படியும் 2-3 சம் கூட வரும். ஏதாச்சும் ஒன்றாச்சும் இந்த 4 டாப்பிக்லேருந்து வந்துடும். நம்ம என்ன சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 4 நம்ம படித்து தான் ஆகணும். ஓகே, இது மேக்ஸுக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது இது சிலபஸை தாண்டி என்ன படிக்கணும்னு பார்த்தாச்சு. இது ஒன்று எப்படி பார்க்கணுன்னு பார்த்தாச்சு. இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது நல்ல நல்ல சூப்பர் யூடியூப் சேனல்லாம் இருக்குது. சுரேஷ் அகாடமியில் சுதர்சன் ஒரு சார் நடத்துவாங்க, இது சூப்பராக இருக்கும். நிறையா இருக்குது. நான் அதுதான் ஃபாலோ பண்ணேன். இன்னும் நிறையா இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் நிறையா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு வந்து என்ன புக்கு படிக்கலான்னா, புக்கு வந்து காமனாக படிக்கிறது இந்த 6th to 10th இது என்னென்னலாம் கவர் ஆகுதோ இது எல்லாமே அந்த ஸ்கூல் சம்மு, எக்ஸாம்பிள் சம்மு, எடுத்துக்காட்டு கணக்குலாம் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கணக்கு, பயிற்சி கணக்கு, அதை எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து நல்லா அதையே திரும்ப 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 போட்டு பார்த்திங்கன்னா போதும். அதிலே சூப்பரான வழிலாம் போட்டு, சிம்பிளான வேஸ்லாம் போட்டிருப்பாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காக நல்லா சிம்பிளாக சொல்லி தந்துருப்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க 6th to 10th. அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு அகாடமியில் வந்து மேக்ஸ் புக்கு போட்டிருப்பாங்க. ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டிருப்பாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு, மற்ற பேங்க்கு, எஸ்எஸ்சி அதெல்லாம் வாங்கிடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு ஆப்டிடியூடு புக்கு போட்டிருப்பாங்க. நான் வந்து சுரேஷ் அகாடமியோட ஆப்டிடியூடு புக்கு ஒன்று வாங்கினேன். அது ஒரு 3-4 வருஷமாகவே வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் அங்கே தான் படித்தேன், அதனால் அந்த புக்கே இருந்துச்சு. புதுசாக இப்போ ஒன்று வாங்கினேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு ராமானுஜம் படம் போட்டிருக்கோம் அந்த புக்கில். ஸோ அதுதான் நான் வழக்கமாக பயன்படுத்துகிற புக்கு. ப்ளஸ்ஸு இது 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 வந்து ஒரு 50% தான். பேலன்ஸ் 50% வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் சொன்ன மாதிரி 2023, 24, இப்போ 25 ஃபுல்லாக முடிஞ்சு. இந்த 3 வருஷ கொஸ்டினும் நீங்கள் பக்காவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து குரூப் 4 வர்றதுக்குள்ளே நமக்கு 26ல் ஒரு 5-6% நடந்துடும். ஏன்னா லாஸ்ட்டு தான் குரூப் 4. அந்த 5-6 கொஸ்டினையும் நம்ம வச்சுக்கணும். ஸோ நமக்கு அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 10 வச்சுக்கிட்டால் கூட 30-35 கொஸ்டின் இருக்கும் கையில். 35 கொஸ்டின் வச்சு படித்தோன்னா ரொம்ப தாராளமாக படிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கொஸ்டின் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 4 எழுதுகிறவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கா? இது வந்து ஒரு மென்சுரேஷன் மாதிரி, ஆனால் மென்சுரேஷன் கிடையாது. இது வந்து ஒரு சர்வே கொஸ்டின். சர்வே எடுக்கிறாங்கல்ல இடத்தெல்லாம், அந்த மாதிரி ஒரு மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். இது கண்டிப்பாக யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு 10% பேர் வேணால், 10% பேர் கூட இல்லை, ஒரு 5% பேர் வேணால் போட்டிருப்பாங்க. 5% பேர் யாருன்னா 2024 குரூப் 1B 1C அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. இந்த எக்ஸாமு குரூப்பு 1B 1C அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு 2024. இந்த எக்ஸாம் என்னென்னா, இந்த நம்ம அறநிலைத்துறை இருக்குல்ல, அதோட அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஒரு எக்ஸாமு. இந்த குரூப் 1B 1Cங்கிறது 1Cயோ 1Bயோ, அது இன்னொன்று வேறு ஏதோ ஒரு போஸ்டிங்கு. அந்த எக்ஸாமில் இதை கேட்டிருந்தாங்க.
நான் வந்து ப்ரீவியஸ் இயர் சும்மா இருந்தேன் இன்றைக்கி எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகலை அப்படின்னா சும்மா ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருப்பேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த கொஸ்டின் பார்த்தோம். வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி சும்மா போட்டு வச்சுருந்தோம். ஆனால் ஒரு எதிர்பார்க்கவே இல்லை, இது ஏதோ டெக்னிக்கல் எக்ஸாம் மாதிரி இருக்குது, ஸோ அதனால் கேட்டிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டு போயிட்டேன். பார்த்தா இந்த கொஸ்டின் அப்படியே குரூப் 4 நம்ம இப்போ எழுதின 2025 குரூப் 4 இதே கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து குரூப் 4 கேட்ட கொஸ்டின். 2024 குரூப் 1BCயில் வந்து இதே கொஸ்டின் அப்படியே அங்கே இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இது என்ன அங்கேயே கேட்டிருந்தாங்களே, என்ன திரும்ப திரும்ப வந்திருக்கு இந்த கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக திரும்ப தான் வரும். ஆனால் ஒரு நம்பர் வேணால் மாறி இருக்கும், நம்பர் கூட மாறாமல் அவ்வளோ கணக்கு இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை. ஓகே, இப்போ வந்து மேக்ஸுக்கு வந்து இவ்வளோதான். மேக்ஸுக்கு வேறு எதுவும் நீங்கள் புதுசாக படிக்க தேவையில்லை. 6 to 6 to 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, ஒரு அகாடமியோட ஒரு புக்கு, அதாவது ஒரு 200 ரூபா இருக்கும், அவ்வளோதான். அது ரேட்டு நான் வாங்கும்போது அவ்வளோதான், இப்போ எவ்வளோன்னு தெரில. இந்த 3 மட்டும் போதும். இதுக்கு இந்த 15ன்னு போட்டிருக்கு. நீங்கள் 20 கொஸ்டின் கூட இதுலேருந்து வரும். ஒரு 5 கொஸ்டின் தான் ரீசனிங்லேருந்து வரும். ஸோ இதுவே வந்து ரொம்ப தாராளம் மேக்ஸ் டீல் பண்ணுறதுக்கு. ரீசனிங்க்கு நான் அன்றைக்கே சொன்னேன், அந்த இதில் அரிஹண்ட்டுன்னு ஒரு புக் சொன்னேன். அரிஹண்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. டெலகிராமில் பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு, நம்ம ரொம்பலாம் படிக்கக்கூடாது. அதில் வந்து ஒரு 50 டாபிக் இருக்கும். 50 டாப்பிக்லாம் படிக்கக்கூடாது. அதில் என்ன படிக்கணும்னா, பிளட் ரிலேஷன் படிக்கணும், நம்பர் 1. அப்புறம் 2 வந்து டைஸ் படிக்கணும். 3 வந்து பசில்ஸ் அப்படின்னு இருக்கும், அது படிக்கணும். 4 ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் தான் கொடுத்துருக்கு பாருங்கள். இது ஒன்றும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 லெட்டர் இருக்கும், அது ஒரு 10 டிஜிட் இருக்கும். 10ல் ஒரு 15 டிஜிட் இருக்கும். இது ஊடால வந்து ஒரு இப்படி ஏ, யூ, இந்த இடத்துல வந்து இ இருக்கும். இங்கெல்லாம் நம்பராக இருக்கும். எப்படி கேட்பாங்கன்னா, வவ்வல்ஸை ஃபாலோ பண்ணி எத்தனை லெட்டர் வருது, இல்லை ஆட் நம்பர் தான் ஒத்தப்படை எண்ணு தானே, 1, 3, 5, 7 அப்படி இருக்கும். இந்த ஒத்தப்பண்ணு படை எண்ணை ஃபாலோ பண்ணி எத்தனை நமக்கு வவ்வல்ஸ் வருது அப்படின்னு கேட்பாங்க. கீழே ஆப்ஷனில் வந்து 4, 3, 2, 1 அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இங்கே சப்போஸ் இந்த இடத்துல 1, இங்கே 2, இங்கே 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1க்கு அடுத்து ஒரு வவ்வல் இருக்குது, 1. இங்கே 2 வந்து நமக்கு ஒத்தப்படை கிடையாது, அப்போ இது கிடையாது. இங்கே 3க்கு அடுத்து ஒரு ஒத்தப்படை இருக்குது, நமக்கு ஒரு வவ்வல் இருக்குது, அப்போ 2. ஆப்ஷன் என்ன, 2 இப்படி போடணும். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஆல்ஃபா நியூமரிக். ஆல்ஃபானா லெட்டர்ஸு, நியூமரிக்னா நம்பர்ஸு. இந்த 2ஐயும் வச்சு நமக்கு ஒரு ரீசனிங் மாதிரி கேட்குறது தான் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங். அப்புறம் நம்பர் சீரீஸு. இப்போ நான் ஆல்ஃபா நியூமரிக்னு சொன்னது மாதிரியே அதை நான் வெறும் நம்பரை மட்டும் வச்சுருக்கிறது நம்பரு. விஷுவல் ரீசனிங்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு இப்படி பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸில் வந்து இங்கெல்லாம் ஒரு படம் இருக்கும், இப்படி இருக்கும். இந்த இடத்துல இப்படி கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தை என்ன வரும் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்க இடத்துல. இது ஒரு விஷுவல் ரீசனிங்கா. அப்புறம் இன்னொன்று வந்து மிரர் இமேஜ் இருக்கும். ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு இமேஜ் இருக்கும், இந்த இடத்துல மிரர் வச்சுருப்பாங்க. அப்போ மிரரில் நமக்கு என்ன தெரியும், அப்போ இப்படி இருக்கும் மிரரில். ஸோ அந்த மாதிரி நம்ம மிரர் இமேஜ் நீங்கள் விஷுவலாக கண்ணால் பார்த்து அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவ்வளோதான், இது பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ அவ்வளோதான். இப்போ ரீசனிங்கு வந்து நீங்கள் டெய்லி ஒரு 5 கொஸ்டின் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் போட்டு பார்த்தா போதும். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து ரீசனிங்கை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ மற்ற பேங்க்கு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிலாம் ரீசனிங் வேறு மாதிரி இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு மாதிரியான பேட்டர்னில் ரீசனிங் கேட்பாங்க எப்போவுமே. அதை நீங்கள் பிடிச்சிடணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். அடுத்த வீடியோ போடுறது.
அந்த பேட்டர்னை பிடிச்சிட்டிங்கன்னா அதை தாண்டி எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. வழக்கமாக நம்ம இதில் கேட்குறது என்ன தெரியுமா, டைஸு 2 வந்து பிளட் ரிலேஷனு எப்போயாவது, 3 வந்து இந்த ஆல்ஃபா நியூமரிக் இப்போ பார்த்தோம்ல, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் இந்த டைஸும் இந்த 2 பார்த்தீங்கனாலே இந்த 2ல் ஏதாவது ஒன்று வரும். அப்புறம் புதுசாக ஒன்று கேட்குறாங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எப்படின்னா ஒரு 10 பேர் வந்து ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க, இவனுக்கு அடுத்து அவன், அவனுக்கு அடுத்து இவன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கடைசியாக வந்து இவனுக்கு அடுத்து யார் உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது இது இப்போ புது ட்ரெண்டு. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க அடிக்கடி. அப்புறம் ரேங்கிங்னு என்னென்னா ஒரு 50 பேர் இருக்காங்க, அதில் வந்து ஒரு விஜய் அப்படிங்கிற பையன் வந்து மேலேருந்து 17வது ரேங்க்கு, இவன் இன்னொன்று அஜய் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து கீழேருந்து 40வது ரேங்க்கு. அப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி சும்மா சிம்பிளாக கேட்பாங்க. நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளோ தான். ரீசனிங்கும் மேக்ஸும் வந்து சிம்பிள் தான். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 22+ போடலாம். 25 அவுட் ஆஃப் 25ன்னு முன்னாடி சொல்லலாம். இப்போ ஏன் 22ன்னு சொல்கிறேன்னா, ஒரு 2-3 கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த சர்வே கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ நம்ம அதையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்து வச்சுருந்தோன்னா போட்டுடலாம். ஸோ வித்தியாசமாக ஏதாவது அதாவது சால்வ் பண்ணவே முடியாத மாதிரி, ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அதுதான், சால்வ் பண்ண முடியாத மாதிரி எதுவும் இல்லை, ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். நமக்கு லாஸ்ட்டாக புக் லிஸ்ட்டு மட்டும் ஒரு சொல்லிடுறேன். 6 to 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, அகாடமியோட புக்கு ஏதோ ஒன்று. இது வந்து ஆப்ஷனல் தான், வாங்கினா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ரீசனிங்க்கு வந்து அரிஹண்ட் அப்படின்ற புக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வாங்கிடாதீங்க, அரிஹண்ட் புக்கெல்லாம் வாங்கிடாதீங்க, தேவையே இல்லை, வேஸ்ட்டு. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் இதுக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு எதாவது படிக்கிறீங்கன்னா நமக்கு 50 ரீசனிங் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ரீசனிங் புக்கை வந்து டிபெண்ட் பண்ணி ஆகணும், அப்போ வாங்கிக்கலாம். குரூப் 4க்கு வந்து தேவையே கிடையாது, சும்மா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு இல்லை, ஏதோ ஒரு ரீசனிங் ஒரு 10 சம்மு எங்கேயாவது கிடச்சா போதும் நமக்கு. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் கூட இருக்கும், எங்கேயா கிடைக்கும் டெலகிராமில், அது கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த 4 மட்டும் படித்தேன்னா போதும். நான் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் தான். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொன்னல, இது நமக்கு இதெல்லாம் பார்க்கணுமா, 4 வருஷம் கொஸ்டினுக்கு முன்னாடிலாம் பார்க்கணுமா அப்படிலாம் கேட்காதீங்க. நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 25 கொஸ்டின் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். சும்மா அதை போட்டு பார்க்கணும். 25மே ஈஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு பார்த்துருக்கோம். அதில் நம்ம எத்தனை எடுக்கிறோன்னு பார்க்கலாம். ஒன்று தப்பாயிரும், அப்போ அந்த 24 எடுத்திருப்போம், ஒன்று என்னதுன்னு சொல்லி அதை சும்மா போட்டு பார்த்துக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போட்டு பார்த்துக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இன்றைக்கி மேக்ஸ் பார்க்கணும், புதுசாக நான் ஒரு டாப்பிக்கு, நீங்கள் இதை வந்து ஒரு இது எத்தனை டாபிக், 10, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 4 சொன்னல 14, இதில் ஒரு 6, எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்கும், அப்போ ஒரு 8, 22 டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதை படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆயிரும். அதாவது புதுசாக படித்தீங்கன்னா, இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் ஒரு 2 மாதம் ஆயிரும். இந்த 2 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திரும்ப அது போட்ட கொஸ்டினாகவே இருந்தால் கூட போட்டுகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இதை போட்டு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. 22+ அது வந்து கேரண்டியாக எடுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ ஜிஎஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன், அது நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.